சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. உன் ஏசப்பாவை சிலுவையில ஏத்தி சாவச்சது நான் தான்டா. தலைவா, இந்த நல்ல காரியத்தை பண்ண நீதானா? உனக்கு ரொம்ப நன்றி. சாரி சாரி சாரி, ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால உன்னால என் கிட்ட நெருங்க முடியாது. டேய், உன் ஏசப்பாவை சாவச்சு நான் தான் சொல்றேன். எனக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷப்படுற. ஏய் சாத்தானே, ஏசப்பா சிலுவையில ஏறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைச்சிருக்குது தெரியுமா? நன்மைகளா? நான் நன்மைகள நாங்க செஞ்ச பாவத்துக்கு, இப்ப செய்யற பாவத்துக்கு, இனிமே செய்ய போற பாவத்துக்கு எல்லாத்துக்குமே பாவ மன்னிப்பு கச்சிச்சு. அது மட்டுமா, ஏசப்பா சிலுவையில ஏறதுனால ரட்சிப்பு எங்களுக்கு இலவசமா கச்சுது. அது மட்டுமா, ஏசப்பா சிலுவையில ஏறதுனால உன்னை விரட்டுறதுக்கு, நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கு, செத்தவங்க உயிரோட எழுப்பத்துக்குள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. இருக்கிறதுல ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நாங்க ஏசப்பா கிட்ட போய் மன்னிங்கன்னு கேட்ட உடனே அட்ட செகண்டே மன்னிச்சிடுவாரு. இதை விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எங்களுக்காக நித்திய ஜீவன் பரலோகத்தின் வாசல திறந்துட்டே வச்சுக்கிறாரு. இதெல்லாம் ஏசப்பா சிலுவையில ஏறி மரித்ததுனால தான் எங்களுக்கு கச்சுது. ஏ சாத்தானே, இந்த பூமி ரொம்ப பாவத்துல, ரொம்ப சாபத்துல இருந்தது. இதுல இருந்து எங்களை மீட்கிறதுக்கோசம் அவர் உயிரை கொடுக்கதான் மனித அவதாரமா இந்த பூமியில பிறந்தாரு. அந்த உயிரை கொடுக்கிற வேலையை நீ ஈஸியா பண்ணிட்ட. உனக்கு ரொம்ப நன்றி. உனக்கு ஒண்ணு தெரியல போல, அவர் சிலுவையில ஏறி மரிச்சது உண்மைதான். ஆனா 3வது நாள் அவரு யூதராஜ சிங்கம் மாதிரி சூப்பரா உயிரோட எழுந்தாரு. இது தெரியாம நீ பேசிட்டு பாய். அட பாவி, இந்த இயேசு என்ன முட்டாளாக்கிட்டாரு. சமாளி சத்தானே நீ ஏமாளி.